அந்தோ கல்வாரியில் அருமை இரட்சகரே சிறுமை அடைந்தே தொங்கினார், சிறுமை அடைந்தே தொங்கினார். தூய ஆவியின் திரியேக நாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான என் அன்பு இறை மக்களே, பரிசுத்த யோவானின் பாலைவன சத்தமாக தினமும் நாம் கேட்டு வருகிற அந்த சத்தத்தை நினைத்து கடவுளை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளிலும் அன்பு கடவுளுடைய யோவானினுடைய சத்தமாக உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம், உன்னை சிறுமைப்படுத்தின உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்ற பிதாக்கள் அறியாதிருக்கிறதை உன்னை போஷித்தாரே. கிறிஸ்துவுக்குள் அருமையான இறை மக்களே, கர்த்தர் நம்மை போஷிக்கிறவர். நாம் இந்த உலக வாழ்க்கையில் கிறிஸ்துவலாக நாம் சிறுமைப்படுத்தப்பட்ட மக்களாக சிறுபான்மையினர் என்று அழைக்கப்படுகிற நமது ஜீவியத்தில் ஆண்டவராகிய கடவுள் உன்னை பசியினாலும் வருத்தத்தினாலும் சிறுமைப்படுத்திய போது உன்னை பிதாக்களுக்கு அறியாமல் இருந்தும் கூட உன்னை போஷித்தாரே என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுள் சொல்கின்ற அந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம். அவர் நம்மை போஷிக்கிறவர். இந்த உலகம் நம்மை கைவிடலாம், நம்முடைய உற்றார் கைவிடலாம், உறவினர் கைவிடலாம். ஆனால் நாம் கடவுளின் கரத்திலே காலத்தை நினைத்து கவனமாய் செயல்பட வேண்டும். காலம் உலகத்திலே பொன் போன்றது. நமக்கென்று மனம் திரும்ப ஒரு நேரத்தை கொடுத்த ஆண்டவர். இன்றைக்கு அந்த நேரத்தை கொடுத்த ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் தினமும் நன்றி உள்ள மக்களாக அழைக்கப்படுகிறோம். நம்மை போஷித்தாரே, உணவு கொடுத்தார், உடை கொடுத்தார், உறவு கொடுத்தார், நீர் கொடுத்தார், மழை கொடுத்தார், உலகம் கொடுத்தார், இயற்கை கொடுத்தார். எல்லாவற்றிலும் நம்மை நேசிக்க போஷிக்க அவர் உண்மையுள்ளவர். ஒருவேளை மனிதர்கள், நம்முடைய உறவினர்கள் கூட நான் உனக்கு துணையாக இருப்பேன், இந்த காரியத்தை செய், இந்த செயலை செய், இந்த புரட்சியை பண்ணு என்று சொல்லி நம்முடைய உறவினர் கூட நம்மை தூண்டிவிடலாம், உற்சாகப்படுத்தலாம். நாமும் அதை நம்பி அந்த களத்தில் இறங்கி தேவையற்ற செயல்களை செய்து இருக்கலாம். ஆனாலும் பிரச்சனை என்று நம்மை நெருங்கும்பொழுது அந்த சொன்ன உறவுகள், நம்முடைய நெருங்கிய உறவுகள் அனைவரும் நம்மை விட்டு ஓடி போவார்கள். இதுதான் உலக இயல்பு. பல நூல்கள் இன்றைக்கு உலகத்தில் வெளியான போதிலும் இவை அனைத்திலும் நேரத்தை சரியான முறையில் செயல்பட வேண்டும் என்பதையே உறுதி செய்கிறது. மாலை நேரம் தெருக்களில் வலம் வரும் பலரை பார்த்து என்ன கடைப்பக்கம் வந்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், பொழுது போகலை, அதுதான் வந்திருக்கிறேன் என்று சொல்வார்கள். அந்த நண்பர்களை பார்த்து அரட்டை அடிக்கலாம் வந்தேன் என்று சொல்வார்கள். அதே போல் முகநூல், வாட்ஸ்அப், ட்விட்டர் போன்ற பல சமூக ஊடகங்களையும் தங்கள் நேரத்தை கழிப்பவர்கள் உண்டு. தேடிச்சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதை பேசி கொடுங்கூற்று இறை என பின்மாயும் பல வேடிக்கை மனிதர்கள் என்று பாடுகிறார்கள். இன்று நம்மில் பலரும் ஏதோ இருந்தோம், நடந்தோம், உண்டோம், உழைத்தோம், உடுத்தினோம், வாழ்வை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் கடவுள் நமக்கு கொடுத்த வரம் என்பதை மறந்து விடுகிறோம்.
ஆகவேதான் கடவுள் கொடுத்த வரத்தில் மிக மிக முக்கியமானது போஷிப்பு. அந்த போஷிப்புக்கு இன்றைக்கு நாம் காலத்தை கருத்தில் கொண்டு நம்முடைய கஷ்டப்பட்ட காலம், நெருக்கப்பட்ட காலம், பிறரால் உதாசீனப்படுத்தப்பட்ட காலம், துன்பங்களை அனுபவித்த காலம், வியாதியின் நோவிலே புரண்டு உழன்று கொண்டிருந்த காலம், இவைகளை இன்றைக்கு நாம் உணர வேண்டும். இங்குதான் கடவுள் நமக்கு சகாயராயிருந்து, தேற்றரவாளனாயிருந்து, கண்மலையாக இருந்து, கோட்டையாக இருந்து நம்மை அனைத்திலும் போஷித்தாரே. அவருடைய போஷிப்புக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு கவலை வேண்டாம். அவருடைய அன்பை நினைத்து நாம் போஷிக்க அழைக்கப்படுகிறோம். கடவுளை நோக்கி ஜெபிக்கலாம். நேசமுள்ள இயேசுவே, இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பினாலும் இரக்கத்தினாலும் கிருபையினாலும் இந்த புதிய நாளை எங்களுக்கு தந்ததுக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இந்த நாளுக்கென்று நீர் வைத்திருக்கிற உம்முடைய திட்டங்களை, திரு சித்தங்களை எங்களுக்கு செயல்படுத்த எங்களுக்கு அருள்தாரும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.